Hello friends, இன்னைக்கு இன்னொரு ரெசிபி நம்ம பண்ண போறோம். பெப்பர் கோலா ஃப்ரை பண்ண போறோம். இதுக்கு மட்டனோ சிக்கனோ எதுனா எடுத்துக்கலாம். மின்ஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் சிக்கன் மின்ஸ்ட் வச்சிருக்கேன். இது வந்து ஒரு 1/4 kg கொஞ்சம் கூட இருக்கு. ஒரு 300 grams இருக்கும். நீங்க வந்து மட்டன் மின்ஸ்டும் எடுத்துக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து இது ரொம்ப ஒரு சிம்பிள் அவசரத்துக்கு வந்து நம்ம இந்த ரெசிபி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு வந்து அரை வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் வந்து கொத்தமல்லி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா சாப் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக நம்ம சாப் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டா நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு. அரைச்சோன்னா வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஏற்கனவே அதை அரைச்சிருக்கு, அதனால தான் நான் சாப் பண்ணுறேன். நல்லா ஃபைனாக அடித்து இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட இதோட வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து கலருக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கோம். கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். உங்கள் ஃப்ளேவருக்கு வந்து என்ன பிடிக்குதோ அது போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம எல்லாம் கலந்து விட்டாச்சு. கொஞ்ச நேரம் இது இருக்கட்டும். இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி இது மாதிரி வந்து இதுக்கு வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் போட வேண்டாம். யூஸ்வலாக வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் போடுவோம், இல்லை வந்து கார்ன்ஃப்ளவர் போடுவோம், முட்டை ஒயிட் போடுவோம். எதுவும் வேண்டாம். இதே வந்து நல்லா அடித்து இது மாதிரி வந்து உருண்டை பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கோம். கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சிக்கனை உருண்டையாக வந்து பிடிச்சி அதில் போட்டுடலாம். இது உருண்டை பிடிச்சி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதே மாதிரி வந்து கையில் பண்ணி இது மாதிரி கையில் செஞ்சு நம்ம போட்டுக்கலாம். இது நிறையா எண்ணெய் வைக்க வேண்டாம், கொஞ்சம் எண்ணெய் போதும். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா எல்லா சைடும் நல்லா வந்து வெந்த பின்னாடி நம்ம எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌனாக வேகணும். வெந்த பின்னாடி எடுத்துடலாம். இது திருப்பி வச்சிடலாம். இப்போ எடுத்துடலாம்.
இப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா உருண்டையும் வந்து அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுருக்கோம். இது மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குது ஸ்மெல். அவ்வளோதான், எடுத்துடலாம். கோலா பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ரெசிபீஸும் பாருங்கள். சிக்கன்லேயே வந்து நிறைய ரெசிபீஸ் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா ரெசிபீஸும் வரும். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.